வணக்கம் நேயர்களே, வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் கட்சி மேடைகள் இப்போவே களை கட்ட தொடங்கிடுச்சு. எல்லா தலைவர்களுடைய பேச்சுக்களையும் அந்தந்த கூட்டத்துக்கு போய் கேட்கறத விட ஒட்டுமொத்தமாக ஒரு தொகுப்பாக உங்களுக்காக வழங்கலான்னு இருக்கோம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நாட்கள் குறைவாக இருந்தாலும் கூட்டணி குழப்பங்கள் இன்னும் நீடிக்கிற நிலையில இதுதான் கூட்டணின்னு முடிவெடுத்து பிரச்சாரத்தையும் தொடங்கிட்டாங்க மக்கள் நல கூட்டணி தலைவர்கள். அதே சமயம் தங்களுடைய முந்தைய கூட்டணிக்கும் தற்போதைய கூட்டணிக்கும் வேறுபாடு இருக்குன்னு சொல்றாரு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன். இது மிக முக்கியமான வேறுபாடு. கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு கூட்டணியிலே நாம் இடம்பெற்றோம். ஒருவர் கூட்டணியை உருவாக்கி வைத்துக் கொண்டு எக்ஸ் ஆர் ஒய் கூட்டணியை தலைமை தாங்குகிறவர் இருப்பார். அவருடைய தூதுவர்கள் வருவார்கள் அல்லது நம்முடைய தூதுவர்கள் செல்வார்கள். இப்படி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடக்கும். பிறகு கூட்டணி உருவானதாக அறிவிக்கப்படும். தோழர் முத்தரசன் அவர்கள் இங்கே சொன்னதைப் போல அது வெறும் தொகுதி பங்கீட்டுக்கான ஒரு உடன்பாடு. உனக்கு இவ்வளவு தொகுதி, எனக்கு இவ்வளவு தொகுதி, உனக்கு ஒதுக்குகிற தொகுதிகளில் நாங்கள் வேலை செய்வோம், நாங்கள் போட்டியிடுகிற தொகுதிகளில் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தற்காலிக உடன்பாடு. அது வெறும் தொகுதி உடன்பாடு. ஆனால் இப்போது நாம் உருவாக்கி இருப்பது யாரோ ஒருவருடைய கூட்டணியில் நாம் போய் சேரவில்லை. அண்ணன் வைகோ அவர்களின் தலைமையிலான ஒரு கூட்டணியில் மூவர் சேர்ந்தோம் என்றோ, ஜிஆர் தலைமையிலான ஒரு கூட்டணியில் மற்ற மூவர் சேர்ந்தோம் என்றோ அழைக்கப்படுகிற நிலையில் இது இல்லை. 4 தலைவர்களும் ஒன்று சேர்ந்து நாட்டை காப்பாற்றுவதற்காக, மக்களை காப்பாற்றுவதற்காக, இந்த மண்ணை காப்பாற்றுவதற்காக நாம் ஒரு அணியை உருவாக்கியிருக்கிறோம். 4வரும் இணைந்து ஒரு அணியை கட்டியமைத்திருக்கிறோம். எனவே இதற்கு பெயர்தான் கூட்டணி. இதற்கு முன்பெல்லாம் இருந்தது தொகுதி உடன்பாடுக்கான ஒரு உறவு, தேர்தல் உறவு. ஆகவே இந்த 4 தலைவர்களும் ஒன்று சேர்ந்து பலமுறை கூடி விவாதித்து, ஒரு முறைக்கு பலமுறை கூடி விவாதித்து எந்தெந்த அடிப்படைகளில் நாம் ஒருமித்த கருத்தில் உடன்படுகிறோம் என்பதையெல்லாம் அடையாளம் கண்டு அந்த ஒருமித்த உடன்பாடுள்ள கொள்கைகளை வரையறை செய்து இதுதான் குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் என்று பிரகடனம் செய்து அதன் அடிப்படையிலே ஒரு கூட்டு இயக்கமாக இணைந்து பணியாற்றி நவம்பர் 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக ஒரு கூட்டணி என்று அறிவிப்பு செய்திருக்கிறோம். திடுதிப்பென்று நாம் இந்த தேர்தலை சந்திக்கலாம், ஆளுக்கு கொஞ்சம் தொகுதிகளை பங்கு போட்டுக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையை சேர்ந்தவர்கள் அல்ல. இரண்டுக்கும் வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களோடு நாம் கடந்த காலங்களில் வைத்திருந்த தேர்தல் உறவுக்கும் இப்போது நாம் உருவாக்கி இருக்கிற இந்த கூட்டணி உறவுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. வேறு வழியில்லாமல் நீங்கள் 4 பேரும் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்களா என்று ஒருவர் கேட்டார். நாங்கள் சொன்னோம், வேறு வழி இல்லாமல் இல்லை, வேறு வழியை உருவாக்குவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம், மாற்று வழியை உருவாக்குவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம், புதிய வழியை உருவாக்குவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம், ஒரு நல்ல இலக்கை எட்டுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கூட்டணி உருவானது எப்படின்னு, நோக்கம் என்னங்கிறதையும் திருமாவளவன் சொல்லிட்டாரு. அதே மேடையில் இந்த பிரச்சார மேடை தொண்டர்களுக்கானது மட்டுமல்ல, எந்த கட்சியையும் சாராத மீதி இருக்கிற 65% மக்களுக்குமானதுன்னு அந்த கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளர் வைகோ சொல்லியிருக்காரு. உங்களிடம் நீதி கேட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும். நீங்கள் தான் ஆட்சியை மாற்ற வேண்டும். உங்களுடைய தோழர்கள் அமைதியா இருக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் 1000 வீரர்களுக்கு சமம் என்று ஏற்கனவே மன்னார்குடியில் சொல்லியிருக்கிறேன். நான் பேசுவது உங்களுக்காக மட்டுமல்ல சகோதரர்களே,
தொலைவிலே இருந்து கேட்பவர்களுக்கு, இன்னும் முடிவெடுக்காதவர்களுக்கு, இவர்களால் சாத்தியப்படுமா, இவர்களால் ஜெயிக்க முடியுமா, இவர்கள் நல்லவர்கள்தான், இவர்கள் நேர்மையானவர்கள் தான், இவர்கள் நாணயமானவர்கள் தான், இவர்கள் பேச்சிலே யோகியதை இருக்கிறது, இவர்கள் செயலிலே யோகியதை இருக்கிறது, இவர்கள் எண்ணத்திலே யோகியதை இருக்கிறது, இவர்களது குறிக்கோளிலே யோகியதை இருக்கிறது. ஆனால் ஜெயிக்க முடியுமா? ரதகஜ துரக பதாதிகளை திரட்டிக் கொண்டு அதிமுக அணிவகுத்து வருகிறதே. குதிரைப்படை, தேர்ப்படை, வேளப்படை, காலாட்படை என்று கொள்ளையடித்த கோடி பணங்களை திரட்டிக் கொண்டு இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் படையெடுத்து வருகிறதே. பணம் இல்லாதவர்களா? இதற்கு முன்பு நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி, இதற்கு முன்பு இவர்களால் வாக்கு வங்கி நிரூபிக்கப்படவில்லை. அமைத்திருக்கின்ற இந்த அணி வெற்றி பெற முடியுமா? இந்த கேள்விதான் கடந்த 2-3 நாட்களாக ஊடகங்களிலே விவாத பொருளாகி இருக்கிறது, மக்கள் மனதிலே விவாத பொருளாகி இருக்கிறது. அதனால் கேட்கிறேன், 35% தான் கட்சி உறுப்பினர்கள் என்று 2 வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 65% கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அல்ல. நீங்கள் முடிவெடுங்கள். ஏன் முடியாது? நீங்கள் முடிவெடுத்து தீர்மானிக்கிற பொழுது உங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்வை, உங்கள் பேர பிள்ளைகளின் எதிர்கால நல்வாழ்வை கருதி முடிவெடுங்கள். இந்த நாசத்தின் பிடியிலே இருந்து தமிழகம் மீட்கப்பட வேண்டும் என்று நீங்கள் துடிக்கவில்லையா? உழைத்த தகுதியோடு கேட்கிறேன். 52 ஆண்டுகள் நான் அரசியலுக்கு வந்து நான் பெரிதாக எதையும் சாதித்து விட்டதாக நான் கருதவில்லை. ஆனால் இந்த 52 ஆண்டுகளில் என் நடவடிக்கைகளில், அரசியல் முடிவுகளில் பிழைகள் இருக்கலாம். பெரிய தலைவர்களே பிழை செய்கிற போது ஒரு சாதாரண சாமானியன் அரசியலில் பிழை இருக்கலாம். ஆனால் இந்த கரங்கள் கரைவழியாத கரங்கள். எப்படியாவது ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும்னு தான் எல்லா தலைவர்களும் பேசுவாங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு மேடையில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கற்பனை பண்ணி பேசினார் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ். இந்த தொகுதியில் மட்டும் இல்லை, 234 தொகுதியிலேயும் அன்புமணி தான் நிற்கிறார். இங்கே XY யாரோ நிற்கிறாங்க. கட்சி சொல்ல போகுது யார் இங்கே நிற்க போறாங்கன்னு சொல்ல போகுது. ஆனால் இங்கே நிற்கிறது அன்புமணி, அன்புமணி ராமதாஸ். அந்த தாய்மார்களை கேட்டா யாருக்கு ஓட்டு போட்ட? நான் அன்புமணிக்கு தான் போட்டேன். இங்க முருகேசன் என்னாரு, கந்தசாமி என்னாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அன்புமணி பத்தி தான் சொன்னாங்க. ஏன் அன்புமணிக்கு ஓட்டு போட்டுன்னு தாய்மார்களை கேட்டா அவர் தான் சாராயத்தை ஒழிக்கணும்னு சொன்னாரு. அங்க போய் கோட்டையில உட்கார்ந்து நான் முதல் கையெழுத்து சாராயத்தை ஒழிக்கிறதுன்னு சொன்னார். அதனால போட்டேன். அப்புறம் படிச்ச பெண்களை கேட்டா ஏன் நீ ஓட்டு போட்ட? அவர் தான் படிப்பு செலவெல்லாம் அரசாங்கமே எடுத்துக்கணும்னு சொல்றாரு. எனக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகுது என் பிள்ளைங்க, என் பொண்ணுக்கு படிப்புக்கு. எல்லா செலவும் அரசாங்கம் எடுத்துன்னு சொல்றாரு. அதனால நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிற இளைஞனை கேட்டா நீ யாருக்கு போட்ட? நான் மாம்பழத்துக்கு தான் போட்டேன். ஏன் போட்டேன்னா அவர் எனக்கு வேலை கொடுக்க போறாரு, அதனால நான் ஓட்டு போட்டேன். ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்க போறாரு, நான் தான் எங்க குடும்பத்துக்கு பெரிய பையன், எனக்கு வேலை கிடைக்கும். அன்புமணி கொடுக்க போறார். அப்படி அதே மாதிரி ஒரு வயசானவரை போய் கேட்ட 40-45 வயசு இருக்கிறவங்களுக்கு, 50 வயசுகளை கேட்டா நீ ஏன் ஓட்டு போட்ட அன்புமணிக்குன்னா எல்லாம் சொன்னாங்க உடம்பு சரியில்லைன்னா நல்ல வைத்தியத்தை அன்புமணி கொடுப்பாருன்னு சொன்னாங்க. நான் ஓட்டு போட்டுட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் அந்த பிள்ளைக்கு ஓட்டு போட்டேன். அது ரொம்ப இள வயசான், நல்லா படித்தவரான், பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கிறாரு. நான் ஒரு இடத்துல பார்த்தேன், டிவியில் பார்த்தேன், தொலைக்காட்சியில் பார்த்தேன், நல்லா இருக்கிறாரு, அந்த பிள்ளைக்கு நான் ஓட்டு போட்டேன். எனக்கு பிடிக்குது அந்த பிள்ளை ஓட்டு போட்டேன்.
இப்படி ஓட்டு இல்லாத பசங்க, நீ என்னடா பண்ண? நான் 5 ஓட்டு வாங்கினேன், நான் 5 ஓட்டு போட வச்சேன்ற ஓட்டு இல்லாத விட பசங்க. எப்படி நீ உனதான் ஓட்டு இல்லை, எப்படி 5 ஓட்டு போட்டேன்னா, எங்க வீட்டுல இருக்கிற எங்க பாட்டி இருக்காள, அவ 200 ரூபாய் வாங்கிக்கின்னு மாம்பழத்துக்கு ரெட்டை இலைக்கும் சூரியனுக்கும் போட்டு வந்தா. அதனால நான் என்ன பண்ணேன், எங்க அம்மா பாட்டி எங்க பாட்டன் தாத்தா எல்லார்கிட்டையும் போய் சத்தியம் வாங்கிட்டேன், மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடணும் சத்தியம் வாங்கிட்டேன். இது வரைக்கும் ஓட்டு வாங்கி போனவங்க, ரெட்டை இலைக்கு சூரியனுக்கு ஓட்டு வாங்கி போனவங்கள விவசாய பத்தி என்ன நினைச்சாங்க? இவர் என்ன சொல்றாரு, அன்புமணி விவசாயி தான் என் கடவுள்னு சொல்றாரு. எவன் சொன்னா விவசாயி சோறு போடுறோம் கடவுள்னு இதுவரைக்கும் யாரு சொன்னா? அவர் தான் சொன்னாரு, அந்த புள்ள தான் சொல்லுது. அதனால நான் அவர் ஓட்டு போட்டேன். இந்த பகுதியில் முதலாவதா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கனிமொழி சமீபத்தில் ஒரு மேடையில் பேசினதை பார்க்கலாம். பல விஷயங்கள்ல வீட்டை முன்னேற்றுவதற்காக, நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை முன்னேற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பணம் எங்க விரயமாகுது? டாஸ்மார்க்ல தான். சரி, குடிச்சிட்டு அந்த பணத்தை அங்கேயே விட்டு செலவழிச்சிட்டு வராங்க. வீட்டுல கஷ்டம், அதோட முடியுதா? குடித்து 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 அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. நீங்க கொஞ்சம் நஞ்சம் சேர்த்து வச்சு வாழ்நாள் எல்லாம் உங்க அம்மா அப்பா உங்களுக்கு போட்டு அனுப்பக்கூடிய நகையெல்லாம் என்ன ஆகுது? அவங்களுடைய வைத்தியத்துக்கே செலவாகுது. கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய வீடோ நிலமோ எல்லாத்தையும் வித்து வைத்தியம் பார்க்க வேண்டிய நிலை. அப்படி பார்த்தால் கூட பலர் பிழைப்பதில்லை. எத்தனை இளம் பெண்கள் 2 குழந்தையோடையோ 3 குழந்தையோடையோ கை குழந்தையோடையோ விதவைகளாக, யாரும் மற்ற அனாதைகளாக நிற்கக்கூடிய சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. என்ன சொல்றாங்க? ஒரு அமைச்சர் சட்டசபையிலே மதுவிலக்கு கொண்டு வரப்படுமா என்று கேட்பதற்கு என்ன சொல்றாங்க? 30,000 கோடி நஷ்டம் வந்துடும். இவங்க என்ன பிசினஸ் நடத்துறாங்களா, கவர்மெண்ட் நடத்துறாங்களா? இந்த தேர்தலிலே நாம் கடமையை சரியாக ஆற்றாவிட்டால், சரியா வேலை செஞ்சு ஒரு மாற்றத்தை, பெண்களை பற்றி கவலைப்படக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியை கொண்டு வர தவறிவிட்டோம் என்றால் நமக்கே நாம் இழைத்து கொண்ட ஒரு அநீதியாக அது மாறிவிடும். அதை புரிஞ்சுக்கணும். இந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழலை தமிழ்நாட்டிலே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஆட்சி. இவங்க மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்புவும் இதே மாதிரியான குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறாங்க. கொஞ்சம் சென்டிமெண்டாவும் பேசுறாங்க. என்னன்னு பார்க்கலாமா? பிஜேபி கவர்மெண்ட் அன்னை சோனியா காந்தி அவர்கள் பார்க்கும்போது சில பேர் வார்த்தையாக அவர் இந்த நாட்டின் மருமகளே இல்லை, இந்த நாட்டுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. நான் கேட்கிறேன், வாக்குப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ள வந்தா ஒரு பெண் அந்த வீட்டுல தான் சாவான உறுதி எங்களுக்கு இருக்கு. களத்துல இருக்கிற தாலி இருக்கு, ஒண்ணு பாருங்க. அதை மிஞ்சி வேற யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாது. இன்னைக்கு அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், இந்த நாட்டின் மருமகள் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய மாமியார் அன்னை இந்திரா காந்தியை பறி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெண்ணுக்கு அவளுடைய தாலி அது எவ்வளவு முக்கியமானது ஒவ்வொரு தாய்க்கு, ஒவ்வொரு பெண்ணுக்கு தெரியும். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறமும் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் நான் இந்த நாட்டின், இந்த மண்ணின் மருமகள் சொல்லிக்கிறது பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிஜேபி காரங்க கிட்ட நான் கேட்கிறேன், உங்க குடும்பத்துல இருந்து, உங்க கட்சியில இருந்து யாராவது இந்த நாட்டுக்காக தியாகம் செஞ்சிருக்கிறாங்களா? யாராவது உயிர் தியாகம் செஞ்சிருக்கிறாங்களா? யாருமே கிடையாது. காங்கிரஸ் மட்டும்தான் ஆரம்ப காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் காங்கிரஸ் மட்டும்தான் இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டின் மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன நல்ல திட்டங்கள் நினைச்சு பாருங்க. 100 நாள் வயல் வாய்ப்பு திட்டம் பிஜேபி வந்த உடனே முதல்ல அந்த திட்டத்தை வேண்டாம். அதுதான் மக்களை சோம்பேறி ஆக்குது. நான் சொல்றேன், மக்கள் 100 நாள் வேலை செஞ்சு அவங்க வீட்டுல அடுப்பை பத்த வச்சுட்டு சோறு தின்றாங்களா? அது உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? நான் கேட்கிறேன், ஏன் இந்த விவசாயிகளுக்காக நீங்க வந்ததுல இருந்து என்ன செஞ்சிருக்கீங்க? இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம் விவசாயிகளுக்காக ஏதாவது செஞ்சு கொடுத்திருக்காங்களா? இந்த பகுதியில் வாழ்ற மக்கள் நெசவாளிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்திருக்காங்களா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு கல்வி கொடுக்காம, உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காம, உங்களுக்கு எந்த வசதிகள் பண்ணி கொடுக்காம அம்மா ஜெயலலிதா அவர்கள் என்ன கொடுத்துட்டு இருக்காங்க? இலவசமாக
தாலிக்கு தங்கம் வேற கொடுக்குறாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தா அதை பாதுகாக்கணுங்க. தெருக்கு தெரு நீங்க டாஸ்மார்க் வளர்த்தீங்கன்னா அந்த தாலிக்கு பாதுகாப்பு அவங்க கொடுப்பான்? தாய்மார்களிட கேளுங்க எப்படி கஷ்டப்படுறாங்க. வேலைக்கு போவாங்க ஆண்கள், வழியில வரும்போது பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு டாஸ்மார்க் இருக்கும். 100 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்குன்னா அதுல இருந்து வந்து கிட்டத்தட்ட 90 ரூபாய் வந்து டாஸ்மார்க்ல செலவு பண்ணிட்டு அடிச்சு புடிச்சு 10 ரூபாய் வீட்டுல போய் கொடுப்பாங்க. 10 ரூபாய் வச்சுட்டு தாய்மார்கள் வீட்டு குடும்பத்தை எப்படி நடத்துறது? பசங்க படிப்பு இருக்கு. இன்னைக்கு விலை எந்த அளவுக்கு உயர்ந்து போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எதுவுமே காய்கறி வாங்க முடியாது, பருப்பு அரிசி வாங்க முடியாது, எதுவுமே வாங்க முடியாது. ஆனா இவங்க எல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பாதுகாப்பு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாது. பாதுகாப்பு அவங்களுக்கு மட்டும்தான். ஒவ்வொரு சென்ட்ரல் இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கட்டும், வரிங்கிறது பேர்ல நம்ம கிட்ட புடுங்குற காசு வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுல எல்லாமே அவங்க பாக்கெட்டுக்கு போறது. ஏன் இதே டாஸ்மார்க் வந்து கேரளால வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே இருக்கு. காங்கிரஸ் அரசாங்க சார்பாக வந்து ஓமன் சண்டி அவர்கள் வந்து ப்ரோஹிபிஷன் கொண்டு வரலையா? மதவிலக்கு வேணும்னு சொல்லி கொண்டு வரலையா? அதுக்காக இங்க போராடிட்டு இருக்கோம். அதிமுக இருந்து யாராவது மதவிலக்கு வேணும்னு சொல்லட்டும், அன்னைக்கு பதவி போயிடும் அவங்களுக்கு. இவங்க மட்டும் இல்ல, பெரும்பாலான கட்சி தலைவர்களும் பேச்சாளர்களும் அதிமுக மீது வைக்கிற குற்றச்சாட்டு இந்த டாஸ்மாக் பிரச்சனை தான். இதுக்கு அந்த கட்சியை சேர்ந்த ஆனந்த்ராஜ் என்ன பதில் சொல்றாருங்கிறத பார்க்கலாம். என் அருமை பெரியவர்கள் அன்போடு கேட்கிறேன். இன்னைக்கு மது கொள்கை எடுத்துக்கொண்டு வருகிற ராமதாஸை பார்த்து பணிவோடு கேட்கிறேன். அந்த ராமதாஸ் ஒரே ஒரு வேண்டுகோள், மதுவை ஒரே கையெழுத்திலே ஒழிப்பேன் என்று அன்புமணி ராமதாஸ் சொன்னார். இங்க இருக்கிற பத்திரிகை மூலமாக நான் கேட்கிறேன், அன்புமணி ராமதாஸ், இந்த இந்திய திருநாட்டினுடைய அமைச்சராக நீ இருந்தாயே, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாயே, அன்றைக்கு உன்னால் செய்ய முடியாததா இன்றைக்கு செய்ய போகிறாய்? மத்திய அமைச்சராக இருந்தாயே, ஒரே கையெழுத்துல போட்டு முடிச்சிருக்கலாமா? ஏன் நீ அன்னைக்கு போடல? ஏன் அன்னைக்கு நீ செய்யவில்லை? அன்னைக்கு செய்ய முடியாத இன்னைக்கு செய்வேன் பொய் சொல்றியா? யார் ஏமாற்ற பார்க்கிறாங்க? ஒரே கையெழுத்துல சாராயத்தை மூடுவேன், உலகத்திலே யாரும் மூட முடியாது. என் அருமையான வைத்துக் கொண்டு சொல்கிறேன், அம்மா உத்தரவிட்டால், அம்மாவுடைய கண் அசைந்தால் நாளையே டாஸ்மார்க்க மூடுவார். ஒருவேளை மூடிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆள் ஆரம்பிச்சிருவான் 6:30 மணிக்கு. 6:30 மணிக்கு நெஞ்ச முடிச்சுக்குவான். டாக்டர் 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 6 மணி ஆச்சுன்னா வெடன்னு வருது டாக்டர், காலெல்லாம் ஒதுருது டாக்டர், நீங்களே 2 தான் தெரியுதுங்க டாக்டர்னு. ஏன்பா என்னாச்சுன்னு கேட்பா டாக்டர். போட்டுட்டு இருந்த டாக்டர் அண்ணன் கடையை மூடிட்டாருன்னு. அப்படிலாம் மூடக்கூடாது, வான்னு கூப்பிட்டு பேர் என்னப்பா? மணி டாக்டர்னு. நான் கொடுக்குறேன் உனக்கு கடிதம், மணி நீ 6 மணிக்கு ஏத்திக்க ஒரு 2 பெக்கு, படுக்கிறதுக்கு முன்னாடி 10 மணிக்கு ஏத்திக்க இன்னொரு பெக்குன்னு கொடுத்துருவாரு. அதை வாங்கி நம்ம பாக்கெட்ல வச்சுக்குவான். அதற்கு பெயர் என்ன தெரியுமா? குடிப்பதற்கான ஒர்க் பர்மிட். அண்ணல் அம்பேத்கர் கொண்ட சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கிற போது என் அரை பெரியவரை உங்களை அன்போடு கேட்கிறேன், முடியுமா? சட்டம் இருக்கிறது. அரசாங்க சாராயத்தை மூடிவிடலாம். ஒரு துளி சொட்டு சாராயம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க முடியாது. கள்ளச்சாராயம் பெருகும். தாலி அறப்பான், ஏன்னா பர்மிட் வாங்கணும், டாக்டருக்கு பணம் கொடுக்கணும். அங்க போய் பர்மிட் வாங்குறதுக்கு கவர்மெண்ட்ல நீதி அரசர் வழக்கு போட்டு வாங்கணும் பர்மிட். அதுக்கு 1000, டாக்டருக்கு 500. அப்புறம் குடிப்பதற்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் குடிக்கணும். குடிக்கிறதுக்கு ஒரு டெய்லி ஒரு 1000 ரூபாய் வைக்கணும். இன்னைக்கு 50க்கு 100 குடிக்கிறான் பாரு, அங்க போய் குடிப்பான். இதையெல்லாம் பார்த்துத்தான் இன்னைக்கு இந்தியாவிலே மது இல்லாத, அரசாங்க மது இல்லாத ஒரே மாநிலம் என்றால் அது குஜராத். உலகத்தில் இருக்கிற 140 நாடுகளிலே ஒரே ஒரு நாட்டிலே மட்டும்தான் மது கிடையாது, அது பூட்டான். மீதி நாட்டுல பூரா மது இருக்கு. இல்லாத ஒன்றை உருவாக்க சொல்லுகிறிய சொன்னார் இன்னைக்கு நிதிஷ்குமார். பீகார்ல மதுவை மூடுன்னு சொன்னார, இன்றைய நிமிடம் வரை மூட முடியவில்லை என்று நான் தோல்வி அடைந்துட்டேன்னு சொல்லி இருக்கிறார். இல்லாத பொய்ய மக்களிடையே சொல்றது கிடையாது. அருமை நாயமார்ல பெரியவர்களே, உங்களுக்கு தெரியும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று. இன்றைக்கு யாராலும் தர முடியாத சொத்தை இன்றைக்கு அம்மா தந்திருக்கிறார். மக்களுக்கு, நம் குழந்தைகளுக்கு கல்வியை தருகிறார். நம்ம கொடுக்கிற காரு, பணம், சொத்து, பங்களா இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அம்மா தருகிற கல்வி இருக்கிறதே, நாம் உயிரோடு இருக்கிற வரை துணைக்கு வருகிற ஒரே சொத்து அம்மா தருகிற கல்வியை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. என்ன நேயர்களே, தலைவர்களுடைய பேச்சுக்கள்லாம் சுவாரஸ்யமா இருந்ததா? நாட்கள் நெருங்க நெருங்க இன்னும் என்ன வேணாலும் நடக்கலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். அதையும் பார்க்க தானே போகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி. அன்பான வாக்காளர் பெருமக்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் இன்னல்களை போக்கி உங்களுக்கு